Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாப்பா in கன்னியாகுமரி. ரெண்டாவது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு, மூணாவது வாரம் 15லேருந்து 19ஆம் தேதி வரை மார்க்கெட் எப்படி இருக்கும், நாலாவது வாரம் 22லேருந்து 25 வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாக தமிழ்லேயே சொல்ல போகிறேன். 2ஆம் தேதி ஜூலையில் வந்து நிஃப்டி வந்து 24,387 ஓப்பன் ஆகி நேராக கீழே 24,331 வரைக்கும் வந்துட்டு 12 மணிக்கு மேலே ஒரு ஷார்ட் அப் கவரிங் வந்தது. 24,592 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோசிங் ஆனது 24,502 க்ளோஸ் ஆகிருக்கு. 186 பாயிண்ட்டு. புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் 250 பாயிண்ட் கீழே வந்துச்சு. லோ வந்து 141 லோ வந்தது புதன்கிழமை அன்னைக்கு. அதுலேருந்து ஷார்ட் கவரிங் பண்ணி 24,305 க்ளோஸ் ஆச்சு, +or-8 பாயிண்ட். அதே மாதிரி வியாழக்கிழமை 460 வரைக்கும் வந்துட்டு கீழே ஷார்ட் அடிச்சு 24,161 வரைக்கும் வந்து பிக்சரில் இருக்குது. அதுலேருந்து கவர் பண்ணி அதே மாதிரி 320 360 அந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுது. வியாழன் வெள்ளி 2 நாளும் கன்சல்டேஷன் வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஏன் அப்படின்னா டெய்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் வந்து கடந்த 12 நாளில் ஹையர் டாப் ஹையர் லோ பேட்டர்ன் தான் மேலே போய்ட்டுருக்கு. பியூர்லி ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா 23,600 24,600 வரைக்கும் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். யாரும் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து 3ஆவது வாரம் கன்சல்டேஷன் இருக்கும். மேலே போகுமா கீழே போகும்போது அதுக்கு அடுத்த வாரம் க்ளோசிங் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு அதே மாதிரி மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்தது ஒரு 100 பாயிண்ட்டு 387லேருந்து 331 வரைக்கும் வந்து திரும்ப மேலே 592 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் கவரிங் பண்ணி க்ளோசிங் வந்து 502 க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டேட்டட் க்ளோசிங்கில் பார்க்கும்போது 23,843 ஓப்பன், 24,592 ஹை, 23,843 லோ, 24,391 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 24,390 க்ளோஸ் ஆகிருக்கு கன்சல்டேட்டட் அப்படின்னா 24,390 360 330 வரைக்கும் கம்மிங் வீக் 3rd வீக் சப்போர்ட் லெவல் வரலாம், வாங்குங்க. ஏன்னா 2 லைன் வந்து நான் கீழே இருந்து மேலே பார்த்து கொடுத்துருக்கேன். கீழே உள்ள லைன் சப்போர்ட் தான். ஒவ்வொரு வாரம் சொல்லியிருக்கேன். இந்த சப்போர்ட் லைன் வரும்போது அதுக்கு கீழே போகாது. மினிமம் ரிஸ்க்கு கன்சல்டேட் பண்ணுங்கள். 25th ஜூலை சீரியஸ் 25,000 rupees 25,000 டார்கெட் கொடுத்தேன். ஹிட் ஆகும். ஆனால் க்ளோசிங் வந்து 24,860 890 940 960 வரைக்கும் வரும். ஏன்னா கன்சல்டேட்டிவ் க்ளோசிங் சார்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் மேலே தான் போயிட்டுருக்கு, கீழே வரதில்லை. இப்போ இந்த வாரத்தில் ஏற்கனவே 24,120 வரும், 23,960 ஒன்று போன வாரத்தில் 900 வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. அதையும் இந்த வாரம் நான் காட்டுறேன். வர வாரத்தில் 24,330 மேக்சிமம் போன வாரத்தில் உள்ள லோ 260 வரைக்கும் வந்தால் வாங்குங்க. இன்ட்ராடேயில் எங்கேனாலும் போகும், க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் வீக்லி கன்சல்டேட்டை பார்க்கும்போது 23,843 ஓப்பன் ஆகிருக்கு. லோ 24,383 போன வாரம் மண்டே டு ஃப்ரைடேயில் ஒரு நாள் 23,843 போன வாரம் வரும்னு இந்த வாரம் வந்திருக்கு. ஹை வந்து 592 தான், லோ தான் க்ளோசிங் 390 சொல்லியாச்சு. ஸோ கம்மிங் வீக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 24 வீக் ஆன் வீக் பேசிஸ், மேபி 24,520 24,680 24,760 இந்த வாரம். வெள்ளிக்கிழமை 12th ஜூலை 52,272 ஓப்பன் ஆகி கீழே 52,174 லோ ஒன்று வந்துட்டு
திரும்ப 52,794 500 பாயிண்ட் மேலே ஷார்ட் கவரிங் போயிட்டு க்ளோஸ் ஆனது ப்ராஃபிட் புக்கிங்கில் 52,278 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் 8 பாயிண்ட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் போன வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடேலே பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. இன்ட்ராடே ஃப்ளாட் ஆகும், கன்சால்டேட்டடில் வந்து டவுனில் ட்ரெண்ட் ஆகுது. ஃப்ரைடே க்ளோசிங்கில் ஒன்லி ஷார்ட் கவரிங் மேலே ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வீக்லி பார்க்கும்போது கன்சால்டேட் என்னென்னாக்கி அதே மாதிரி தான் 52,310 171 லோ, 500 பாயிண்ட் ப்ளஸ்ஸு மைனஸ் ஃப்ளாட்டு 379 இன்ட்ராடேயில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு என்னென்னா 52,380க்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கும், ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ரெண்டு தான் அதுக்கு அர்த்தம். பேங்க் நிஃப்டி என்னென்னா டெய்லி டவுன் ட்ரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்குது, மேலே போகாது. போனாலும் ஷார்ட் அடித்து கீழே தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னா வரக்கூடிய ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு ஏற்கனவே அப்ரிசியேஷன் ஆயாச்சு. 53,360 என்று கிட்டத்தட்ட ஹை லெவலில். இந்த வாரத்தில் நிஃப்டி ஐடி எஃப்எம்சிஜி ஆட்டோ எல்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது, சென்சஸும் சேர்த்து. பேங்க் நிஃப்டி ஒன்றும் ரொம்ப தடுமாறுது, மேலே போக மாட்டேங்குது. ஏன்னா காரணம் அதுதான், வர வாரத்திலேருந்து ரிசல்ட் வரும். பேங்க் ரிசல்ட்டு 4th வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு ரிசல்ட்டாக வந்துருக்கும். டிசிஎஸ் வந்தாச்சு. இப்போ நிஃப்டியை சப்போர்ட் பண்ணுறது வந்து அதர் தான் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வில் ட்ராக் நிஃப்டி, பட் ஆல் அதர் செக்டார்ஸ் ஆயில், மெட்டல், ஐடி, எஃப்எம்சிஜி, ஸ்டீல், auto sector push up Nifty to all-time high level, given target 25,000, 25th July settlement. க்ளோசிங் ஆகிறதுனா 25. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி தான் சொல்லிட்டு எனக்கு வாரம் க்ளோசிங் என்னாச்சுன்னா வீக்லி பேசிஸில் 51,841 லோவில் வந்திருக்கு மண்டே டு ஃப்ரைடே. அந்த க்ளோசிங்கில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 51,760 வரைக்கும் வரும், ஒரு இண்டிகேஷனாக கொடுக்க முடியும் இந்த வீக்லி உள்ளதில். அதே நேரத்தில் ஹை வந்து இந்த போனது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 52,794 தான், அதுக்கு மேலே இல்லை. என்னன்னா 52, 53 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கு வரக்கூடிய வாரத்துலையும் 53க்கு மேலே போனால் ஷார்ட் அடிங்க ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. ஃப்ரைடே க்ளோசிங் வந்து ஃப்ளாட் இன்டிசிசிவ், மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படிங்கிறத. மேலே போகிறதுக்கு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வர்றதுக்கு வந்து எனஃப் ஸ்பேஸ். அது எது வரைக்கும் வரும்னா 51,760 வரலாம், 51,690 வரலாம், ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன். அதே நேரத்தில் ஹரிசாண்டல் லெஃப்ட் டு ரைட். இந்த லெஃப்ட் டு ரைட்டில் டாப் லைன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் 51,660 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வந்தால் வாங்குங்க. அப்சைடு போகிறதா இருந்தாக்கி 52,360, 400 போனால் ஷார்ட் அடிங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட் சீரீஸில் ஷார்ட் அடிங்க. பின்தாஸில் ஷார்ட் அடிச்சுட்டு உட்காருங்க. கீழே வரும், மார்க்கெட்டுக்கு மேலே தம் கிடையாது. ஏன்னா ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, குளோபல் லெவலில் யூஎஸ் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் போய்கிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டும் நிஃப்டியே ஐடி செக்டார் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. டிசிஎஸ் எல்லோரும் நார்மல் அப்படின்னாங்க, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மோர் தென் அதர்ஸ். ஸோ டோன்ட் worry about this political level, but technically, fundamentally, our Indian market very good. It will move up. But weekly basis, last week whatever the low level, அந்த low level வந்து வரும், ஒரு ட்ரூப் வந்துட்டு தான் மேலே போகும். ப்ரீவியஸ் வாரத்தில் உள்ள முந்தின வாரத்தில் உள்ள லோ இன்ட்ராடேயில் கன்சால்டேட்டட் வீக்லி 3 அடிச்சுட்டு மேலே தான் போகும். அப் ட்ரெண்டில் போகிறது வந்து பாட்டம் லைன் சப்போர்ட் லைனில் வந்தால் வாங்க, அது கீழே போகாது. மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, கீழே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நிஃப்டி,
Bank Nifty, Nifty Fin Services. Okay, thank you. Please subscribe Muthupapa Share Bazaar, fully loaded technical analysis with fundamental news and events in India as well as global. All news and events Indian as well as global already appreciating current and will appreciate in later news also. So closely watch daily, weekly, intraday, consolidated. You are the winner. Okay. Thank you.